4 IPS அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடலூர் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் பதிவான வழக்கு தொடர்பாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. புகார்தாரருக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும். இதை செய்ய தவறிய செயல் நடைமுறை குளறுபடி என நீதிபதி அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார். குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்றிய 11 பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதா என்பதை கண்காணிக்க தவறிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்க செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார், தற்பொழுது 4 IPS அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து விவரங்கள் பகிரலாம். அதாவது கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அப்படிங்கிற காவல் நிலையத்தில் பதிவான வழக்கு தொடர்பாக இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதி பி. வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது புகாரை விசாரித்து முடித்து வைக்கப்பட்டு விட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதுங்க. புகாரை முடித்து வைப்பதாக இருந்தால் அது குறித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், புகார்தாரர்களுக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி இதை செய்ய தவறியது செயல் நடைமுறை குளறுபடி என கூறி வழக்கு முடித்து வைக்கப்பட்ட 2017 ஆண்டு முதல் இதுவரை குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்றிய 11 பேருக்கு எதிராக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டார். மேலும் இறுதி அறிக்கையானது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதா என்பதை கண்காணிக்க தவறிய காவல் கண்காணிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி 2015 முதல் இதுவரை காவல் கண்காணிப்பாளர்களாக பதிவு வகித்த 4 IPS அதிகாரிகளான பி. சரவணன், MC அபினவ், S. சக்தி கணேசன், S. ஜெயக்குமார் மற்றும் R. ராஜாராம் ஆகியோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். புகார்கள் மீது விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகையோ புகாரை முடித்த அறிக்கையோ சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டியது கட்டாயம் என தெரிவித்த நீதிபதி இது சம்பந்தமாக 4 வாரங்கள்ல காவல்துறையினருக்கு உரிய அறிவுறுத்தல்களை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது டிஜிபிக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.